இந்த காணொளி பேரங்காடியில் நடக்கும் ஒரு நிகழ்வை காட்டுகிறது. ஒரு வயதான பெண்மணி தன் பேரன் பேத்தியுடன் பேரங்காடிக்கு வருகிறார். மூதாட்டி தள்ளு வண்டியை தள்ளிக்கொண்டு வருகிறார். ரொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள். சிறுமி தனக்கு பிடித்த ரொட்டி வகையை எடுத்துக் கொடுக்கிறாள். மூதாட்டியோ அதன் விலையை பார்த்துவிட்டு வேண்டாம் என்று கூறி தள்ளுபடி விலையில் விற்கும் ரொட்டியை எடுக்கிறார். பேரன் தன் குடும்ப நிலை அறிந்து அதற்கேற்ற பொருட்களை எடுத்து கொடுத்து உதவுகிறான். தாத்தாவின் பிறந்த நாளுக்கு ஏதாவது சிறப்பாக வாங்கும்படி மூதாட்டி சிறுமியிடம் கூறுகிறார். சிறுமியும் மகிழ்ச்சியுடன் சென்று கேக் வாங்குகிறாள். ஒரு ஆடவர் அவளுக்கு குளிர்பதன பெட்டியிலிருந்து கேக்கை எடுத்து கொடுக்க உதவுகிறார். பின் அவர்கள் பணம் செலுத்தும் இடத்திற்கு வருகிறார்கள். காசாளரிடம் மூதாட்டி தன்னிடம் இருந்த உணவு பற்றுச்சீட்டுகளை கொடுக்கிறார். அவர்கள் வாங்கிய பொருளுக்கு உண்டான பணம் அவர்களிடம் சற்று குறைவாக இருந்தது தெரிய வருகிறது. மூதாட்டி கேக்கை திருப்பி எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். சிறுமி தனக்கு அந்த கேக் வேண்டும் என்றும் தான் வேறு எதுவும் வாங்கவில்லை என்றும் கூறுகிறார். அவளது பாட்டியோ தற்போது பணம் இல்லாததால் அடுத்த முறை வாங்கிக் கொள்ளலாம் என்று சமாதானப்படுத்துகிறார். சிறுமியோ ஒவ்வொரு முறையும் இப்படியே கூறுவதாக வருத்தத்துடன் கூறி அங்கிருந்து நகர்ந்து செல்கிறாள். பேத்தியின் ஆசையை நிறைவேற்ற முடியாததால் பாட்டி வருந்துகிறார். சிறுமிக்கு கேக்கை எடுத்து கொடுத்த இளையர் காசாளரிடம் பணம் செலுத்தி அவர் விட்டு சென்ற கேக்கை வாங்கிக் கொள்கிறார். பின் மூதாட்டியும் பேரப்பிள்ளைகளும் தங்கள் அடுக்குமாடி கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் நடந்து கொண்டிருந்த போது அந்த இளையர் முன்வந்து சிறுமியிடம் கேக்கை கொடுத்து எடுத்துக்கொள்ளும்படி கூறுகிறார். சிறுமி பாட்டியை பார்க்க, பாட்டியோ அவர் தங்களுக்காக வாங்கி கொடுக்க எந்த காரணமும் இல்லை என்று கூறி வாங்க மறுத்துவிடுகிறார். இளையர் தன்னுடைய சிறு வயதில் அவர் ஆசைப்பட்ட கேக்கை வாங்க முடியாமல் அவர் அம்மா அதே நிலையில் இருந்தபோது ஒரு பெரியவர் அந்த கேக்கை வாங்கி கொடுத்ததாகவும் தற்போது தான் வாங்கி கொடுக்கும் நிலையில் இருப்பதால் தன்னுடைய உதவியை ஏற்றுக்கொள்ளுமாறும் கூறினார். அன்பை புரிந்து கொண்ட மூதாட்டி அவரிடம் தொலைபேசி எண்ணை எழுதி தர சொன்னார். அவர் ஏதோ எழுதி கொடுத்துவிட்டு அச்சிறுமியிடம் பிறருக்கு உதவும் வாய்ப்பு கிடைக்கும் போது தவறாமல் உதவி செய்ய வேண்டும் என்று உறுதிமொழி வாங்கி கொண்டார். மூதாட்டி அவரின் பெயரை கேட்க அவரோ வரிசையில் இது என் முறை என்று கூறி சென்றார். வீட்டுக்கு சென்ற பாட்டியும் பேரப்பிள்ளைகளும் தாத்தாவிடம் விவரம் கூறினர். தொலைபேசி எண் எழுதி கொடுத்ததாக துண்டு சீட்டை முதியவரிடம் கொடுக்க அவர் அதை பிரித்து படித்தார். ஒரு சிறிய உதவி முடிவில்லா அலையை உருவாக்கும், அது மறுபடியும் உங்களை வந்தடையும் என்ற வாசகம் அவரை பின்னோக்கி இழுத்துச் சென்றது. அந்த இளையருக்கு உதவிய பெரியவர் அவர்தாம். கேள்விகள்: கையில் பணம் இல்லாமல் பசியுடன் இருக்கும் யாரையாவது பார்த்தால் என்ன செய்ய தோன்றும்? ஏன் சிலர் ஏழைகளாகவும் சிலர் பணக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய்? நீ பணக்காரர்களில் ஒருவராக இருந்தால் என்ன செய்வாய்?